புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் திரைப்படம் மற்றும் அரசியல் வாழ்க்கையில் மதுரைக்கு ஒரு தனி இடம் உண்டு. தமிழகம் முழுவதிலும் எம்ஜிஆருக்கு ஆதரவு உண்டு என்றாலும் மதுரை அவரது கோட்டையைப் போல இருந்தது. சிறு வயதில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த நாடக கம்பெனியின் பெயர் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி ஆகும். எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக நடித்து வெள்ளி விழா கண்ட முதல் திரைப்படம் மதுரை வீரன் என்ற திரைப்படம். எம்ஜிஆர் நடித்த மதுரை வீரன் என்ற திரைப்படம் வெள்ளி விழா கொண்டாடியது மதுரையில் உள்ள சென்ட்ரல் தியேட்டர் ஆகும். 1958ஆம் ஆண்டு நாடோடி மன்னன் என்ற திரைப்படத்தின் வெற்றிக்காக முதலில் பொதுமக்கள் முன்னிலையில் திரைப்பட விழா நடந்த இடம் மதுரை தமுக்கம் மைதானமாகும். இந்த விழாவில்தான் எம்ஜிஆர் அவர்கள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு 110 பவுனில் அவருக்கு தங்கவாள் பரிசாக வழங்கப்பட்டது. எம்ஜிஆர் அவர்கள் நடித்த 100வது படமான ஒளிவிளக்கு என்ற திரைப்படம் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக மதுரை மீனாட்சி தியேட்டரில் தான் 147 நாட்கள் ஓடியது. எம்ஜிஆர் அவர்கள் தொப்பி அணிந்து கொள்ள ஆரம்பித்த பிறகு தொப்பி கண்ணாடி அணிந்த தோற்றத்தில் முதலாக கலந்து கொண்ட திரைப்பட விழா அடிமை பெண் வெள்ளி விழா. அப்போது பாண்டியன் ஹோட்டலில் இருந்து வேனில் ஊர்வலமாக மதுரை சிந்தாமணி தியேட்டருக்கு வந்திருந்தார். அதிமுக கட்சியை தொடங்கிய பின்னர் அப்போதைய சூழலில் பிரதமர் இந்திரா காந்தியிடம் புகார் மனு கொடுக்க மதுரைக்கு எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் வழிநெடுக மக்களின் வரவேற்பால் 10 மணி நேரம் தாமதமாக சென்று பரபரப்பை ஏற்படுத்தியது வரலாற்று சாதனை. அதிமுக கட்சியை எம்ஜிஆர் தொடங்கிய 7 மாதத்தில் அவரது கட்சிக்கு முதல் வெற்றியை கொடுத்தது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தல். அந்த காலகட்டத்தில் திண்டுக்கல் தனி மாவட்டமாக பிரிக்கப்படவில்லை, மதுரை மாவட்டத்தில் தான் இருந்தது. அதிமுகவுக்கு முதல் மேயரை கொடுத்ததும் மதுரை தான். முத்து என்பவர்தான் அந்த மேயர். 1980ஆம் ஆண்டு தேர்தலில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி மதுரை மேற்கு தொகுதியாகும். மீண்டும் முதல்வரான பின்னர் 1981ஆம் ஆண்டு மதுரையில் உலக தமிழ் மாநாட்டை நடத்தினார் எம்ஜிஆர். 1984ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இருந்தபடியே ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிட்டு வென்றார் எம்ஜிஆர். அப்போது ஆண்டிப்பட்டி மதுரை மாவட்டத்தில் தான் இருந்தது. அதன் பிறகு 1986ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மதுரையில் எம்ஜிஆர் மன்ற மாநாட்டை நடத்தினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த கடைசி படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ஆகும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக நடித்த 6 வெள்ளி விழா திரைப்படங்களும் ஒரு ஊரில் வெள்ளி விழா ஓடியிருக்கும், ஒரு ஊரில் வெள்ளி விழா ஓடியிருக்காது. ஆனால் மதுரை வீரன், எங்க வீட்டு பிள்ளை, அடிமை பெண், மாட்டுக்கார வேலன், உலகம் சுற்றும் வாலிபன், உரிமை குரல் ஆகிய 6 திரைப்படங்களுமே மதுரையில் வெள்ளி விழா கொண்டாடியது. இப்படியாக மதுரையோடு மக்கள் திலகம் எம்ஜிஆரின் வாழ்க்கை பிணைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.